ஓம் சாந்தி. 13/7/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ரக்ஷா பந்தன் விழா வாக்குறுதியின் விழாவாகும். சங்கம யுகத்தில்தான் ஆரம்பமாகின்றது. இப்பொழுது நீங்கள் தூய்மையாகவும் ஆக்குவதற்கும் வாக்குறுதி செய்கின்றீர்கள். கேள்வி: உங்களுடைய அனைத்து காரியமும் எந்த ஆதாரத்தில் வெற்றி பெறும்? புகழ் எவ்வாறு வெளிப்படும்? பதில்: ஞான பலத்தோடு யோக பலமும் சேரும் பொழுது எல்லா காரியமும் தானாகவே நடப்பதற்கு தயாராகும். யோகம் என்பது மிகவும் இரகசியமானது. இதன் மூலம் நீங்கள் உலகிற்கு எஜமானர் ஆவீர்கள். யோகத்தில் இருந்து புரிய வைத்தால் பத்திரிகையாளர்கள் தானாகவே உங்கள் செய்தியை வெளியிடுவார்கள். செய்தித்தாள் மூலமாகவே உங்களது புகழ் வெளிப்படும். இதன் மூலமாக அநேகருக்கு செய்தி கிடைக்கும். ஓம் சாந்தி. இன்று குழந்தைகளுக்கு ரக்ஷா பந்தன் பற்றி புரிய வைக்கப்படுகின்றது. ஏனென்றால் இப்பொழுது அருகாமையில் வருகின்றது. குழந்தைகள் ராக்கி அணிவிக்க செல்கின்றனர். இன்னும் ஒரு மாதம் இருக்குது. ஆகஸ்டில் ரக்ஷா பந்தன் வருது. அந்த டைமில் நாம் ராக்கி அணிவிப்பதற்காக நாம் போகிறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம். இப்பொழுது எந்த விஷயம் நடந்து முடிந்து விட்டதோ அதனை விழாவாக கொண்டாடுகின்றனர். இது குழந்தைகளாகிய நமக்கு தெரியும். அதாவது இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த வாக்குறுதி கடிதம் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு நிறைய பெயர் கொடுத்தார்கள். இதுதான் தூய்மையின் அடையாளம் ஆகும். அனைவருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. தூய்மை ஆவதற்கு ராக்கி அணிவியுங்கள் என்று. இதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தூய்மையான உலகம் சத்தியுக ஆதியில்தான் இருந்தது. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் ராக்கி பண்டிகை ஆரம்பம் ஆகின்றது. பக்தி ஆரம்பமான பிறகு ராக்கி கொண்டாடப்பட்டது. இதைத்தான்
அனாதி பண்டிகை என்று சொல்லப்படுகின்றது. அதுவும் எப்பொழுது ஆரம்பமானது? பக்தி மார்க்கத்திலிருந்து. பக்தி மார்க்கம் துவாபர யுகத்தில் ஆரம்பமானது. அதன் பிறகுதான் இந்த ராக்கி கட்டுற பண்டிகை ஆரம்பமானது. ஏனென்றால் சத்தியுகத்தில் இம்மாதிரியான பண்டிகை இல்லை. சத்தியுகம் திரேதாயுகத்தில் யாரும் யாருக்கும் ராக்கிலாம் கட்ட மாட்டாங்க. இந்த பண்டிகை திருவிழா இதெல்லாம் துவாபர யுகத்துக்கு மேலே தான் வந்தது. ஏன் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் பண்டிகை நாள், இன்னைக்காவது எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. பண்டிகை நாள்லையாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் சத்தியுகத்தில் தினம் தினம் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால பண்டிகை வச்சு ஒரு கோலாகலமாக கொண்டாடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க வாழ்க்கை தேவதைகள் டெய்லி கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால பண்டிகை அங்கே தேவையில்லை. இங்கே வாழ்க்கை துக்கம் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறினதுனால அட்லீஸ்ட் அந்த பண்டிகை நாள்லையாவது மக்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பக்தி மார்க்கத்தில் இந்த பண்டிகை திருவிழாலாம் கொண்டாடுகின்றார்கள். இந்த மாதிரியான பண்டிகை சத்தியுகத்தில் திரேதாயுகத்திலையும் கிடையாது. இவை இங்குதான் நடக்கின்றது. அனைத்து விழாக்களும் ஆக்சுவலாக சங்கம யுகத்திலிருந்து தான் ஆரம்பமாகுது. இதுவே மீண்டும் பக்தி மார்க்கத்தில் ஆரம்பமாகின்றது. சங்கம யுகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பக்தி மார்க்கத்தில் விழாவாக கொண்டாடுறோம். சத்தியுகத்தில் எந்த பண்டிகையும் கிடையாது. தீபாவளி சத்தியுகத்தில் இருக்குமா அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஆனால் தீபாவளி சத்தியுகத்தில் இல்லை. அதுவும் துவாபரயுகத்திலிருந்து தான் நாம் ஒரு பண்டிகையாக தீபாவளியை கொண்டாடுகின்றோம். சத்தியுகத்தில் இந்த பண்டிகைலாம் அங்கே கிடையாது. எதை இங்கு கொண்டாடுகின்றார்களோ அதனை அங்கே கொண்டாட முடியாது. இப்போ இந்த கலியுகத்தில் கொண்டாடுற ஃபங்க்ஷன்ஸு, திருவிழாக்கள், பண்டிகை இதெல்லாம் சத்தியுகத்தில் இருக்காது. பொங்கல், தீபாவளி இதெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு டெய்லி பொங்கல் தான், டெய்லி தீபாவளி தான். நம்ம ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுறோம், அதெல்லாம் அங்கே கிடையாது. இவை அனைத்தும் கலியுகத்தினுடைய பண்டிகை ஆகும். ரக்ஷாபந்தன் கொண்டாடுகின்றார்கள். ராக்கி, அந்த ரக்ஷாபந்தன் ஏன் கொண்டாடுறாங்க, ராக்கி ஏன் அணிவிக்கின்றார்கள் என எப்படி அறிவீர்கள்? நீங்கள் அனைவருக்கும் ராக்கி அணிவிக்கின்றீர்கள், கூறுகின்றீர்கள் தூய்மையாக ஆகுங்கள். ஏனென்றால் இப்பொழுது தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கின்றது. திருமூர்த்தி சித்திரத்திலும் எழுதப்பட்டு இருக்கின்றது. தூய்மையான உலகம் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை ஆகின்றது. எனவே தூய்மை ஆவதற்காக ரக்ஷாபந்தன் கொண்டாடப்படுகின்றது. தூய்மை ஆகிறதுக்காக தான் ரக்ஷாபந்தன். ஏன்னா அந்த தாத்பரியமே என்னது? ராக்கி கட்டுறது, அந்த சகோதரத்துவம், உலக சகோதரத்துவம், யூனிவர்சல் பிரதர்ஹுட்டுக்காக தான் ராக்கி கட்டுறோம். அதனால் நாம் எல்லாருமே சகோதரர்கள். தூய்மையான பார்வை, தூய்மையான உள்ளுணர்வு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ராக்கி அணிவிக்கும் பண்டிகை இருக்கின்றது. இப்பொழுது ஞான மார்க்கத்தின் நேரமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கின்றது. பக்தியை பற்றி யாராவது கூறினால் அவர்களுக்கு ஒரு பகவான் தான், அவரே முழு உலகத்தையும் நிர்விகாரியாக ஆக்குகின்றார். பாரதம் நிர்விகாரியாக எந்த விதமான தவறான செயல்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது முழு உலகமும் நிர்விகாரியாக இருக்கின்றது. பாரதம் நிர்விகாரியா ஆவதனால முழு உலகமும் அப்படி ஆகின்றது. பாரதத்தை உலகம் என்று சொல்வது கிடையாது.
பாரதம் உலகின் ஒரு கண்டமாக இருக்கின்றது. 5 கண்டங்கள்ல ஒரு கண்டம் ஆசியா கண்டம். அதுல ஒரு பார்ட்டு தான் வந்து பாரத நாடு. ஆனா சத்தியுகத்துல பாரத நாடை தவிர வேற எந்த நாடுமே இருக்காது. புதிய உலகத்துல சத்தியுகத்துல ஒரு பாரத கண்டம் தான் இருக்கும். அதனால அக்கண்ட பாரதம் அப்படின்னு சொல்றோம். புது உலகத்துல பாரத நாடு மட்டுமே இருக்கும். பாரத கண்டத்தில் அவசியம் மனிதர்கள் கூட இருந்திருப்பார்கள். பாரதம் சத்தியமான கண்டமாக இருந்தது. சத்தியம் அப்படின்ற வார்த்தைக்கே சங்கமயுகத்துல தான் அர்த்தமே புரியுது. எது அழிவற்றதோ அதுதான் சத்தியம். பாரத நாட்டிற்கு அழிவு கிடையாது. மகா வினாஷ்ல மற்ற கான்டினென்ட்ஸ்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும் பொழுது பாரத நாடு மட்டும் போகாது. ஏன்னா பாரத நாடு சத்திய கண்டமாகும், அழிவற்ற நாடு. அதனால அது சத்து கண்டு அப்படின்னு சொல்றோம், சத்தியமான கண்டம். உலகத்துல ஆரம்ப காலத்துல சத்தியுகத்துல தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. அதைத்தான் நிர்விகாரமான தூய்மையான தர்மம் என கூறப்படுகின்றது. ஆக 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்மம். இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் மீதி கொஞ்ச நாட்கள் தான் இருக்கின்றன. நிர்விகாரியாக எவ்வளவு நாள் ஆகின்றது? நேரம் ஆகத்தான் செய்கின்றது. ஒரே நாள்ல எல்லா வீக்கேஸும் மாறிட்டா நாளைக்கே சத்தியுகத்தை கொண்டுட்டு வந்துடணும். ஆனா ஜான் ஏறினா முழம் இறங்குது. பழைய சம்ஸ்காரத்தினோட போராட்டம் இருக்கு. எல்லாமே கடவுளுக்கு தெரியும். கொஞ்சம் டைம் பிடிக்கும், கால அவகாசம் தேவைப்படுகின்றது என்பது இறைவனுக்கே தெரியும். டைம் கொடுக்குறாரு. இங்கு கூட தூய்மையாக ஆவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். நம்ம எல்லாரும் செய்கிறோம். அனைத்தையும் விட பெரிய விழா, சிவராத்திரியை விட பெரிய விழா என்ன தெரியுமா? ரக்ஷா பந்தன். ஏன்னா இங்கே நாம் காட் சிவாவிற்கு வாக்குறுதி அளிக்கின்றோம். பாபா, நாங்கள் உள்ளபூர்வமாக தூய்மையாக இருப்போம். விருத்தி, ஸ்மிருதி, திருஷ்டி, கிருத்தி, எண்ணம், சொல், செயல், பார்வை அனைத்திலும் உள்ளுணர்வு சகிதமாக தூய்மையாக இருப்போம் என்று சிவ தந்தையிடம் வாக்குறுதி அளிக்கின்றோம். அதனால இதுதான் எல்லா பண்டிகையை விட மிக முக்கியமான பண்டிகையாகும். இது இறைவனிடம் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய பண்டிகை. பாபா, தந்தையே, நாங்கள் அவசியம் தூய்மையாக ஆவோம். இதை அனைத்தையும் விட மிக பெரிய விழாவாக புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் இறைவனை அழைக்கின்றார்கள். ஹே பரமபிதா, சிவ பரமாத்மா. அவ்வாறு சொல்லியும் கூட பரம்பிதா என்பது புத்தியில் வரவே இல்லை. பரமபிதானா என்ன அர்த்தம்? அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. இது புத்தியில வரல. நீங்கள் அறிந்துள்ளீர்கள், ஜீவ ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக பரம்பிதா பரமாத்மா பூமியில் அவதரித்து இருக்கின்றார். ஆத்மா பரமாத்மாவை பிரிந்து இருந்தது. இந்த சந்திப்பு இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே ஏற்படுகின்றது. ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு சங்கம யுகத்தில் மட்டுமே ஏற்படுகின்றது. இதைத்தான் கும்ப மேளா என சொல்லப்படுகின்றது. அதாவது
ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறைதான் இந்த மேளா கொண்டாடப்படுகின்றது. தண்ணீரில் ஸ்நானம் செய்யும் மேளா அநேக முறை கொண்டாடி வந்தீர்கள். அது பக்தி மார்க்கமாகும். இது ஞான மார்க்கம் ஆகும். சங்கமத்தை கூட கும்பம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. 3 நதிகள் நடைமுறையில் இல்லை. திரிவேணி சங்கமம்னு சொல்றாங்கல்ல, கங்கா, யமுனா, சரஸ்வதி 3ம் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு இடம். ஆக்சுவலாக கங்கா ஒரு டைரக்ஷன்லேருந்து வருது, யமுனா ஒரு டைரக்ஷன்லேருந்து வருது. ரெண்டும் வேறு வேறு கலர்ஸ் இருக்கும். அது நல்லா தெரியும், இது வேற நதி அது வேற நதின்னு. ஆனால் அங்கே சரஸ்வதியை பார்க்க முடியாது. கேட்டால் பூமிக்கு அடியிலேருந்து வந்து குப்தமாக கலக்குது. பூமிக்கு அடியில் கலந்தா 3வது கலர் தெரியணும்ல, அது தெரியாது. இது 2 மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அது குப்த நதி அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதியை. தண்ணீர் நதியானது ரகசியமாக எப்படிங்க நதி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சீக்ரெட்னா கண்ணில் பார்க்க முடியாது, அது ரகசியமானது. அது நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. தண்ணி எப்போ சீக்ரெட்டாக ஆச்சு? நதியே மறைக்க முடியுமா? இந்த முழு பூசணிக்காவை சோத்தில் மறைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது நதியையா மறைச்சிடலாம்? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். தண்ணி எப்படிங்க நதியை டோட்டல் ஒரு நதியை மறைக்க முடியும்? ஆனால் அது கலக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. உங்களுடைய இந்த கீதை ரகசியமானது, அதுக்கு அர்த்தம் சொல்கிறார். நம்ம கேட்குற ஒரிஜினல் கீதை இருக்குல்ல, இது சீக்ரெட்டு. இதை புரிஞ்சுக்கிறது எல்லாராலையும் முடியாத. இந்த கீதையில் அப்படிங்கிற ஞானத்தில் ஸ்நானம் பண்ணும் பொழுது ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவம் நீங்கும். அந்த நதியில் குளிக்கிறதுனால நீங்காத. ஆக்சுவலாக சீக்ரெட்டு தான், பல சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு நதியையே சீக்ரெட் ஆக்கிட்டீங்களே, அதுக்கு யோசிச்சு பாருங்க. இந்த கீதை ஞானம் சீக்ரெட்டாக இருக்குது. இந்த ஞான நதியில் நம்ம நீராடும் பொழுது, அதாவது ஞானத்தினால ஸ்நானம் செய்யும் பொழுது ஆத்மா தூய்மையாகின்றது. அவங்க ஸ்தூல நதியை காமிச்சிட்டாங்க. இன்னொரு சீக்ரெட் மம்மா எப்போவுமே குப்த புருஷார்த்தி. இப்போ போன மாதம்லாம் மம்மாவுடைய மாதம் தானே பார்த்துட்ருக்கோம். மம்மா குப்த புருஷார்த்தி, அவங்க பேர் தான் சரஸ்வதி. இந்த சரஸ்வதி நதியை கூட குப்தமாக காமிச்சிருக்காங்க. அதில் ஆக்சுவலாக எல்லாத்துலேயும் ஏதாவது ரகசியம் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச ரகசியம் இதுதான். இன்னும் என்ன இருக்குன்னு தெரியல. பாபா எல்லாத்தையும் ஞானத்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் யோக சக்தியினால உங்களுடைய அரசாட்சி ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். இதில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் எதுவும் கிடையாது. சைலண்ட்டாக என்ன பண்ண போகிறீங்க? பெரிய ராஜ்யத்தை அடைய போகின்றீர்கள். அந்த பக்தி மார்க்கம் முழு அரை கல்பம் நடக்கின்றது. மேலும் இந்த ஞானம் ஒரு பிறவிக்கு மட்டுமே கிடைக்கின்றது. பிறகு 2 யுகம் ஞானத்தினுடைய பிராப்தி இருக்கின்றது. ஞானத்தினுடைய பிராப்தி சத்தியுகம் திரேதாயுகம். ஆனால் ஞானம் இருக்காது சத்தியுகத்திலையும் சரி திரேதாயுகத்திலையும் சரி. பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் செய்யக்கூடிய சுகர்மா இருக்கு இல்லையா, தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையின் நினைவில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சுகர்மமாக மாறுகின்றது. இதுதான் எப்போ அதனுடைய பலன் தான் பிராப்த கர்மா. அதை நாம் சத்தியுகம் திரேதாயுகத்தில் அனுபவிப்போம். அதனால் அதை அக்கர்மா அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அங்கே செய்யக்கூடிய செயலால் எந்த பாவமும் புண்ணியமோ 2மே வராது. அதனால் அது அக்கர்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால்
இங்க நம்ம புருஷார்த்தம் பண்ணதுனால கிடைச்ச பிராப்த கர்மா தான் அங்க அனுபவம் செய்கிறோன்றது அங்க ஞாபகம் இருக்காது. ஞானமே ஞாபகத்துல இருக்காது சத்தியுகத்துல. பக்தி என்பது துவாபர கலியுகத்தில் நடக்கின்றது. ஞானம் ஒரு முறை மட்டுமே சங்கம யுகத்தில் கிடைக்கின்றது. பிறகு அதன் பிராப்தி 21 பிறவிகளுக்கு தொடர்கின்றது. இப்பொழுது உங்களுடைய கண்கள் திறந்துவிட்டன. இதற்கு முன் அக்ஞானம் எனும் தூக்கத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது ரக்ஷா பந்தனத்தில் பிராமணர்கள் ராக்கி அணிவிக்கின்றனர். நீங்கள் பிராமணர்கள். அவர்கள் குக்கு வம்சாவளி. லௌகிக பிராமணர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பிறப்பால பிராமணர்கள். இப்போ நாமெல்லாம் இதில் கூட சில பேர் பிறப்பால பிராமணர்கள் பிகேஸில் இருக்காங்க. அவங்க வேற விஷயம், அவங்க டபுள் பிராமின்ஸ். மற்றவங்களாம் பிறப்பால வேற வேற காஸ்ட். ஆனால் பிரம்மா மூலமாக இந்த ஞானம் கேட்டதுனால பிராமணர்கள். அதனால இதுக்கு பிரம்மா முக்கு வம்சாவளி பிராமணர்கள். பக்தி மார்க்கத்துல எவ்வளோ மூட நம்பிக்கை இருக்கின்றது. புதைக்குழியில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். பக்தியில என்னென்ன பண்றாங்க தெரியுமா? சில இடத்துல நரபலிலாம் பண்றாங்க. கடவுள் கேட்டாரா? அஹிம்சா பரமோதரம் ஸ்தாபனை செய்யக்கூடிய கடவுளை நரபலியே கேட்டாரா? இல்லை ஆடு மாடை பலி கொடுங்கன்னு கேட்டாரா? மனுஷங்க புதைக்குழியில மாட்டிட்டு இருக்கிறாங்க. அன்பே சிவம்னு சொல்லிட்டு எந்த உயிருக்காவது மனசால ஒரு செகண்டு கூட துக்கத்தை கொண்டுட்டு வர முடியுமா கடவுளால? யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி பக்தின்ற பேர்ல இவ்வளோ தவறுகள் நடக்குது. அதனால கடவுளே தலை குனிகிறாரு. அவரு பேரை சொல்லி பக்தியில தவறுகள் நடக்குது. புதைக்குழியில மாட்டிட்டு இருக்கிறாங்க. புதைக்குழியில் கால் வைத்தால் மாட்டிக்கொள்வார்கள் தான். அதனால புதைக்குழியில் மாட்டிக்கொண்டு ஒரேடியா கழுத்து வரைக்கும் போயிடுச்சு, உள்ள இறங்கிடுச்சு. இப்ப கழுத்து வரைக்கும் வந்ததுனால இப்ப கை இருந்தா கை பிடிச்சு தூக்கலாம். கழுத்து வரைக்கும் போயிடுச்சு. புதைக்குழியில சதுப்பு நிலத்துல மாட்டிக்கிட்டோம். இப்ப கடவுள் எப்படி தூக்குவாரு? எதை வச்சு தூக்குவாரு? இந்த குடுமி இருக்குல்ல, ஜடை, அந்த முடி இருக்குல்ல, அந்த குடுமி பிடிச்சு தூக்கி இருக்காராம். எங்க இருந்து? சதுப்பு நிலத்துல இருந்து. அதனால பிராமணர்கள் குடுமி வச்சுக்கிறாங்களாம். என்ன ஒரு விளக்கம் சொல்றாரு சிவபாபா. கழுத்து வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ துக்கம், அசாந்தின்ற புதைக்குழியில மாட்டிகிட்டு இருக்கிறாங்க கடவுள் பூமிக்கு வரும் பொழுது. ஆனால் சுவாசம் மட்டும் இருக்கு. காப்பாற்றணும். எதை வச்சு காப்பாத்துறது? எப்படி காப்பாத்துறது? அதனால அந்த குடுமையை வச்சு தூக்கி இருக்காராம். மற்றபடி குடுமி தான் இருக்கின்றது. எல்லாம் உள்ள போயிடுச்சு. குடுமி தான் வெளியில தெரியுது. பிடிப்பதற்கு ஏதாவது வேணும்ல, அதான் குடுமி பிடிச்சு தூக்கி இருக்காராம். குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக பாபா விதவிதமான பாயிண்ட்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரின் பக்கம் செல்ல கடினமாக இருக்கின்றது. செய்தித்தாள்கள் மூலமாக உங்களுக்கு அவ பெயர் ஏற்பட்டது. ஒரு பீரியட்ல பிரம்மா பாபாவை பத்தி தப்பா நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. இவர்கள் எல்லாரையும் வசப்படுத்துறாங்க. வீடு வாசல்லாம் விட வச்சு இங்க வர வச்சிடுறாங்க. அது மாதிரிலாம் நியூஸ் பேப்பர்ல வந்தது. ஃபேமிலி மெம்பரை, கணவன் மனைவியெல்லாம் சகோதரன் சகோதரியா ஆக்குறாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி நியூஸ் பரவுச்சு. செய்தித்தாள்கள் மூலமாக குழப்பம் ஏற்பட்டது. இப்பொழுது யோசிச்சு பாருங்களேன், கடவுளுக்கே அந்த நிலைமை.
நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. அதனால் பாபா எப்படி மனசை தேத்திக்கிட்டாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் நான் கடவுளுங்க, என்னைய தப்பாக போடாதீங்க அப்படின்லாம் போய் சொல்ல முடியுமா? புரிய வைக்க முடியுமா? கடவுளாகவே இருந்தாலும் பேர் ரிப்பேர் பண்ணுறாங்க மனுஷங்க, புரிஞ்சிக்காம பண்ணுறாங்கன்னா, இதில் கடவுள் என்ன பண்ணுறாரு? பெருந்தன்மை அப்படிங்கிறது அந்த தவறு செய்கிறவங்கள மன்னிச்சிடுறாரு, அவங்க மேலேயும் இரக்கம் வைக்கிறாரு, அவங்களுக்கும் நல்லது செய்கிறாரு. அவர்கிட்டருந்து நம்ம இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். எவ்வளோ பேரை ரிப்பேர் பண்ணாங்கல்ல, போய் புரிய வைக்க முடியாதுல்ல? புரிய வச்சா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு செய்தித்தாள் இப்போ பாபா அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? எந்த நியூஸ் பேப்பரில் பாபாவை பற்றி தவறான நியூஸ் போட்டாங்களோ அதே நியூஸ் பேப்பர் மூலமாக கடைசியில் பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணுவாங்க. எந்த மீடியா பேரை ரிப்பேர் பண்ணிச்சோ அதே மீடியாவில் இறைவன் இந்த பூமியில் அவதரித்து விட்டார் அப்படின்ற விஷயம் அவசியம் வரும். முள்ளால் எடுக்க போகிறார். ஆனாலும் கடவுள் கொஞ்சம் பொறுமை கடலாக இருக்கிறார. ரொம்ப நாள் ஆகுதில்ல? ஆரம்ப காலத்தில் நடந்த விஷயம் கடைசியில் வினாஷ் நடக்கிறதுக்கு முன்னாடி இதே நியூஸ் பேப்பர் மூலமாக பாபா இந்த பூமியில் அவதரித்த விஷயம் வந்துடும். சிவன் சொல்கிறார்ல, சிவன் வாக்கு சத்திய வாக்கு, கண்டிப்பாக நடக்கும். பத்திரிகையாளர்கள் புரிந்து கொள்ள என்ன செய்வது அப்படின்ட்டு திங்க் பண்ணுங்க. நம்ம பாபா வந்தது இந்த உலகத்தையே மாற்றணும், சுய மாற்றம் மூலமாக உலக மாற்றம் கொண்டுட்டு வரணும். மிகப்பெரிய எய்மு. இதெல்லாம் மனுஷங்களால் திங்க் கூட பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு வேலையை கடவுள் செய்கிறாரு. அவரை போய் தப்பாக நியூஸ் பேப்பரில் போடலாமா? அதனால் மீடியாக்காரங்களுக்கு சேவை பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இந்த ரக்ஷா பந்தன் டைமில் கூட அந்த மீடியாக்கெலாம் போய் ராக்கி கட்டுங்க. இந்த ரக்ஷா பந்தனோட அர்த்தம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் புரிய வைங்க. தந்தை வந்திருக்கின்றார் தூய்மை ஆக்குவதற்காக. குழந்தைகளிடம் தந்தை தூய்மைக்கான உறுதிமொழி பெற்றுள்ளார். தூய்மை இழந்தவர்களை தூய்மை ஆக்குபவர் ராக்கி அணிவிக்கின்றனர். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். பிறகு அவசியம் சிம்மாசனத்தில் அமர்வார். முதல்ல கிருஷ்ணர் குழந்தை, அப்புறம் வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் சிம்மாசனத்தில் உட்காருவாங்க. லக்ஷ்மி நாராயண் சகிதமா கிருஷ்ணா நாராயணன் பெயரை மாற்றுவார்கள். ஸ்ரீராதா ஸ்ரீ லக்ஷ்மி ஆவாங்க. பட்டாபிஷேகம் நடக்கும். முதல்ல மேரேஜ் நடக்கும், அதுக்கப்புறம் அரியாசனத்தில் அமர்வார்கள். அவசியம் சிம்மாசனத்தில் அமர்வார்கள். பட்டாபிஷேகம் ஒரு பொழுதும் காட்டுவது இல்லை. சத்தியுக ஆரம்பத்தில் இந்த ராம பட்டாபிஷேகம் காட்டுறாங்களே, பார்த்துருப்பீங்க சில பேர். ராம் சீதாவோட பட்டாபிஷேகம் காட்டுவாங்க. ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயணோடைய பட்டாபிஷேகம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா ராதே கிருஷ்ணா தான் லக்ஷ்மி நாராயண் ஆகுறாங்க. இந்த விஷயமே உலகத்துக்கே தெரியாதுல்ல, சீக்ரெட்டு. லக்ஷ்மி நாராயண் இருந்தார்கள், அவர்களுக்கு பட்டாபிஷேகம் அவசியம் நடந்திருக்கும். இளவரசரின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். இளவரசர் யாரு? நம்ம கிருஷ்ணர் தான். கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறோம். பிறகு எங்கே பட்டாபிஷேகம்? அங்கு சத்தியுகத்தில் தீபாவளி அன்று மிகவும் கோலாகலமாக பட்டாபிஷேகம் நடக்கும். தீபாவளி செலிப்ரேஷன் கிடையாது, அந்த நாள் வருதுல்ல, தீபாவளி நாள் இங்கே நம்ம கொண்டாடுறோம்ல, அந்த டைமில் அது ஏன் கொண்டாடுறோன்னா, அந்த நாளில் தான் லக்ஷ்மி நாராயண் பட்டாபிஷேகம் செய்வாங்க சத்தியுகத்தில். தீபாவளி கிடையாது, லக்ஷ்மி நாராயணுடைய பட்டாபிஷேகம். அதை தான் பிற்காலத்தில் தீபாவளியாக நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு ஒரு கதை வச்சிட்டோம். நரகாசுரனை வதம் பண்ண நாள். நர் அப்படின்றது பாடி கான்ஷியஸ். நரகாசுர் அசுர், இந்த பாடி கான்ஷியஸ்னால தான் அசுர குணங்கள் தலையெடுத்தது. அதை வதம் பண்ணுறதுக்கு தான் சுதர்ஷன சக்கரத்தை யூஸ் பண்ணி
நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்களை வதம் பண்ணி, பாடி கான்ஷியஸை வதம் பண்ணாலே நர் அப்படின்ற பாடி கான்ஷியஸ் தேக அபிமானத்தை வதம் பண்ணும் பொழுது ஆத்ம தீபம் ஏற்றப்படும். இது தாங்க தீபாவளி. அதனுடைய அர்த்தமே அதுதான். இது தெரியாம நரகாசுரன் ஒரு அசுரன் இருந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. அதில் இல்லாமல் அந்த அசுரனுக்கு 16,100 ராணிகளை அவர் கடத்தி வச்சிருந்தாராம். ஏற்கனவே கிருஷ்ணருக்கு துவாபரயுகத்தில் கதை சொல்கிறார். கிருஷ்ணருக்கு ஏற்கனவே 8 ஒய்ஃபு அப்படி தான் காமிச்சிருக்காங்க. அதில் இந்த 16,100 ஒய்ஃபு அவங்க கேட்டாங்களாம், நாங்கள் திருப்பி வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா இவர் எங்களெல்லாம் கடத்தி வந்துட்டார், இப்போ நரகாசுரன் செத்து போயிட்டான், இப்போ நாங்கள் எங்கே போகிறது, நீங்கள் எங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் 16,100 அந்த ராணிகள் அவ்வளோ பேரையும் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். ஏற்கனவே ஒரு 8 ஒய்ஃபு, இந்த 16,100 மொத்தம் 16,108 ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு பக்தி மார்க்கத்தில் கலங்கப்படுத்திட்டாங்க. ஒரு பக்கம் கிருஷ்ணர் கீதையை சொன்னார்னு ஹையஸ்டாக சொன்ன இதே பக்தர்கள் அவரை இவ்வளோ இன்சல்ட் பண்ணிடக்கூடாது. 16,108 ஒய்ஃப்லாம் கண்டிப்பாக கிடையாது. கிருஷ்ணர் குமார் தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பேர் நாராயண ஆகுது. ஒரே ஒரு ஒய்ஃப் தான் சத்தியுகத்தில். எல்லாருக்குமே யதா ராஜா ராணி ததா பிரஜா, எல்லாருக்குமே ஒருவனுக்கு ஒருத்தி, அப்படி தான் 2 யுகத்துலையுமே சமுதாயம் பாரத நாட்டில் அப்படி தான் இருந்ததுங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த கல்ச்சர் ஓரளவுக்காவது பாரத நாட்டில் இருக்குன்னா காரணம் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் எல்லாருமே இருந்தாங்க. இந்த சங்கம யுகத்தில் எந்த விஷயம் உள்ளதோ அவை அங்கே கிடையாது சத்தியுகத்தில். ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் இங்கு தான் ஏற்படும். தீபம் ஏற்றப்படுகின்றது. இந்த உடல் அப்படின்ற வீட்டில் ஆத்மா அப்படிங்கிற தீபம் ஏற்றப்படுகின்றது. அங்கே தீபாவளி கொண்டாடுவது கிடையாது சத்தியுகத்தில். அங்கே ஆத்மாக்களின் தீபம் ஒளியேற்றப்பட்டு இருக்கும். இங்கு பட்டாபிஷேகம் நடக்கும் சத்தியுகத்தில். தீபாவளி கிடையாது. எதுவரை ஆத்மாக்களின் தீபம் ஒளியேற்றப்படவில்லையோ அதுவரை வீடு திரும்ப முடியாது. இப்பொழுது அனைவரும் தூய்மை இன்றி இருக்கின்றார்கள். அவர்களை தூய்மையாக ஆக்குவதற்காக சிந்தனை செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் பெரிய பெரிய மனிதர்களிடம் யோசித்து செல்கின்றனர். சேவைக்காக ரொம்ப யோசிக்க வேணாம், அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஆத்மா தானே அப்படின்னு நினச்சிட்டு போங்க. குழந்தைகளின் அவப்பெயர் செய்தித்தாள்கள் மூலமாக ஏற்பட்டது. பிறகு அதே செய்தித்தாள் மூலமாக பெருமையும் ஏற்படும். சிறிது பணம் கொடுத்தா இந்த காலத்தை மீடியாவில் பாபா சொல்கிறார் பாருங்க, கொஞ்சம் பணம் கொடுத்து பாருங்க, உங்களை பற்றி பாசிட்டிவாக போடுவாங்க. மீடியா அப்படி ஆயிடுச்சு. பணம் யார் கொடுத்தாலும் சரி அவங்கள பற்றி பாசிட்டிவாக போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பணம் தருவீங்க, எவ்வளோ காலத்துக்கு தருவீங்க? நாம் பணம் தந்து நம்மளை பற்றி பாசிட்டிவாக போடுங்கன்னு சொன்னால் அது லஞ்சம், விதி மீறல். ஏங்க தேவதைகளே விதி மீறலாமா? அதனால் நாம் அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்மளை பற்றி என்ன போடணுமோ போடட்டும், நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும், அவ்வளோதான். ஒரு நாள் வரும் உலகத்திற்கே கடவுள் புரிய வைப்பார். யார் என்ன நினைக்கிறாங்களோ நினச்சிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் போய் புரிய வைக்க முடியாது. ஒரு நாள் வரும் உலகத்திற்கே தெரியும். பாபா யாருன்னு பிரத்யட்சமாகும் பொழுது நாம் யாருன்னு கூட உலகத்துக்கு தெரியும். இன்றைய காலகட்டத்தில் லஞ்சம் இல்லாமல் ஒரு வேலை நடக்கிறது இல்லை. மேலேருந்து பார்த்ததுனால சொல்கிறாரு. சப்போஸு உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் பைசா கொடுங்க, மீடியாவில் உங்களை பற்றி நாங்கள் நல்லா போடுறோம். நீங்களும் லஞ்சம் கொடுக்குறீங்க. பிகேஸு நான் பிகேஸும் லஞ்சம் கொடுக்குறாங்க. இப்போ என்ன தான் வித்தியாசம் பிகேஸ்க்கும் நான் பிகேஸ்க்கும்? நம்மளை பற்றி அவங்க பாசிட்டிவாக பணம் கொடுத்து தான் போடணுமா? போடணுன்னா இருக்கிறத போடுங்க. பணம் கொடுத்து நம்ம நம்மளை பற்றி வெளியில் கொண்டுட்டு வரணும், பாபாவை பிரத்யட்சம் பண்ணணும்னு அவசியமே இல்லை.
நம்மளுடைய நடத்தை இறைவனை வெளிப்படுத்தணும். நம்மளுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக சிவன் யாருன்னு காமிக்கணுமே தவிர பணம் கொடுத்து நம்ம பெயரை வெளியில் கொண்டுட்டு வரணும்னு அவசியமே இல்லை. எப்போ வரணுமோ வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ என்ன அது அவசியம் இல்லை. நாம் சார்ஜ் பண்ணிக்கணும். நம்மளுடைய குணங்களை சரி பண்ணணும், அவகுணங்களை நீக்கணும், சம்ஸ்கார பரிவர்த்தனை பண்ணணும். இதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் போதும். பிரத்யக்ஷம் அப்புறம் ஆகும்போது ஆகிட்டோம். சரிங்களா? அதனால் லஞ்சம் கொடுத்து பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணணும் அப்படின்னு தேவையே இல்லை. உங்களுடையது யோக பலத்திற்கான விஷயமாகும். நீங்கள் யார் மூலமாவது காரியத்தை செய்ய வைக்க வேண்டும். அந்த அளவு உங்களுக்கு யோக சக்தி இருக்க வேண்டும். உங்கள் பவர் வேலை செய்யணும். உங்கள் யோக பவர் வேலை செய்யணுமே தவிர பணம் வேணாங்க. அது நம்ம வேணவே வேணாம். அது பூம் பூம் என்ற ஞானத்தை ஊத வேண்டும். ஞானத்தின் சக்தி உங்களிடம் உள்ளது. இந்த சித்திரங்களில் ஞானம் இருக்கின்றது. யோகம் ரகசியமாக இருக்கின்றது. எல்லையற்ற பிராப்தி அடைவதற்காக நம்மளுக்கு கடவுளிலிருந்து கிடைக்கிற பிராப்தி எப்படி எல்லைக்கு அப்பாற்பட்டது. அந்த எல்லையற்ற பிராப்தியை அடைவதற்காக என்ன பண்ணணும்? தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து கொண்டு சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவர் ரகசியமாக இருக்கின்றார். சிவ ரகசியம் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணில் பார்க்க முடியுமா? ஆத்மாவே கண்ணில் பார்க்க முடியாது, பரமாத்மாவை எப்படி பார்க்க முடியும்? இது ரகசியமாக இருக்கிறாரு. அவர் மூலமாக உங்கள் உலகத்திற்கு, உங்கள் உலகன்றது சத்தியுகம், அதுக்கு நீங்கள் எஜமானர் ஆக போகின்றீர்கள். எங்கேயும் அமர்ந்து கொண்டு, எங்கே இருந்தாலும், நீங்கள் சுடுகாட்டில் இருந்தாலும் கடவுளை நினைக்கலாம், ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் கடவுளை நினைக்கலாம், நடு ரோட்டில் போயிட்டுருக்கிறீங்களே அப்போ கூட கடவுளை நினைக்கலாம். கடவுளை நினைக்கிறதுக்கு இந்த இடம் சரியில்லை அந்த இடம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம லைஃபே என்னது? யோகி வாழ்க்கை. எங்கே இருந்தாலும் பாபா நினைவில் இருக்கலாம். இங்கு மட்டும் அமர்ந்து பாபா ரூமில் போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணாதான் யோகா வரும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது மினிமம் பாபா ரூமில் உட்காந்து யோகா பண்ணணும். மற்றபடி ஃபுல் டே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே பாபா நினைவில் இருக்கலாம். ஞானம் மற்றும் யோகம் இரண்டும் சகஜமானது. ஒரு 7 நாள் கிளாஸ் எடுத்துக்கிட்டால் போதும். வேறு எதுவுமே அவசியம் இல்லை. பிறகு நீங்கள் சென்று மற்றவர்களை தனக்கு சமமாக ஆக்க முடியும். தந்தை ஞானத்தின் அமைதியின் கடலாக இருக்கின்றார். இந்த 2 விஷயங்கள் முக்கியமானது. இதன் மூலம் அமைதிக்கான பிராப்தியை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நினைவும் மிகவும் சூக்ஷமமானது. இறை நினைவு. இப்போ நம்ம கடவுளை நினைக்கிறோமா, பிரச்சனையை நினைக்கிறோமா, இல்லை மனுஷங்களை நினைக்கிறோமான்னு ஃபேஸ் பார்த்து தெரியாது. ஆனால் பாபாவுக்கு தெரியும். ஆனாலும் நம்மளுக்குள்ள டீப்பாக இறை நினைவு, பாபாவோட அன்பில் மூழ்கி இருந்தால் ஃபேஸில் தெரியும். கவலைப்பட்டால் அது ஃபேஸில் தெரியும். சரிங்களா? சாதாரணமாக நம்ம யோகான்னு உட்காந்துட்டு யாரை நினைக்கிறோன்றது யாருக்குமே தெரியாது. இறை நினைவு கூட சூக்ஷ்மமானது. குழந்தைகளாகி நீங்கள் வெளியே இப்போ வாக்கிங் போகிறீங்கன்னா அப்போ கூட என்ன பண்ணலாம்? சிவபாபா நினைவில் இருக்கலாம். தூய்மை ஆக வேண்டும். பாபாவை நினைக்க நினைக்க தான் ஆத்மா தூய்மையாகும். ஏன்னா அவர் மட்டும்தான் இப்போதைக்கு எவர் பியூர். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். எந்த ஒரு அவகுணமும் உங்களிடம் இருக்கவே கூடாது. காமம் கூட பெரிய அவகுணமாகும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஒரு பொழுதும் தூய்மையை இழக்காதீர்கள். இது சிவன் வாக்கு. நீங்களும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களே, ஞாபகப்படுத்துகிறாரு. ஒரு பொழுதும் தூய்மையை இழக்காதீர்கள். மனைவி உங்கள் எதிரில் வந்தால் கூட நீங்கள் பார்த்தும் பார்க்காமல் இருங்கள். தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையாகிய சிவ தந்தையை மனதால நினைவு செய்யுங்கள். நாங்கள் எங்களது தந்தையை நினைவு செய்கின்றோம்.
அவர் ஞானத்தின் கடலாக விளங்குகின்றார். உங்களையும் தன்னை போல ஆக்குகின்றார். ஆக நீங்களும் ஞான கடல் ஆகின்றீர்கள். இதுல குழப்பம் அடையக்கூடாது. கிளியரா தெளிவா புரிய வைக்கிறார்ல, குழப்பம் வரக்கூடாது. அவர் பரமாத்மாவாக இருக்கின்றார். பரந்தாமத்தில் இருப்பதனால் பரம் என்று அழைக்கப்படுகின்றது. பரம் என்றால் உயர்ந்த என்று அர்த்தம். உயர்ந்த இடத்துல கடவுள் இருக்கிறாரு. ஆத்மாக்களே மிக உயர்ந்தவர், அதனால பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். அங்குதான் நீங்களும், நம்ம வீடும் அதுதானே பரந்தாமம். இப்பொழுது வரிசை கிரமமாக முயற்சி செய்து நீங்கள் ஞானம் அடைகின்றீர்கள். கௌரவத்தோடு யார் முழு தேர்ச்சி அடைகின்றார்களோ அவர்களைத்தான் முழுமையாக ஞான கடல் ஆகிவிட்டதாக கூறப்படும். தந்தையும் ஞானக்கடல், நீங்களும் ஞானக்கடல். ஆத்மாவில் சிறிய ஆத்மா பெரிய ஆத்மா என்பது இல்லை. பரமபிதாவும் பெரியதாக இல்லை. ஆயிரக்கணக்கான சூரியனை விட தேஜோமயமா மிகவும் பிரகாசமானவர் என்று கடவுளை பற்றி சொல்கிறாங்களே, அது எல்லாமே பொய்யானது. புத்தியில எந்த ரூபத்தோடு இறைவனை நினைவு செய்கின்றோமோ அந்த ரூபமாக காட்சி தென்படுகின்றது. நம்ம யாரை கடவுளாக நினைக்கிறோமோ, ஒரு பாம்பை கூட கடவுளாக நினச்சா அதுவாக வந்து காட்சி கொடுப்பாரு. தெரியுமில்ல, கீதையில் இருக்கு. நீங்கள் எந்த உருவத்தில் என்னை நினைக்கிறீங்களோ அந்த உருவமாக வந்து நான் உங்களுக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ காட்சி பார்க்கறதுனால என்ன நடக்க போகுது? ஆத்மாவின் சாட்சாத்காரம் அல்லது பரமாத்மாவின் சாட்சாத்காரம் ரெண்டுமே ஒன்று தான். ஆத்மாவும் புள்ளி, பரமாத்மாவும் புள்ளி. இப்போ பார்த்து என்ன சாதிக்க போகிறீங்க? ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளியை நினச்சா ஆத்மா ஃபுல் சார்ஜ் பேட்டரி ஆகும். அதனால் நினைவு தான் முக்கியமே தவிர காட்சி பார்க்கறது முக்கியம் கிடையாது. தந்தை எல்லாத்தையுமே புரிய வைக்கின்றார். நான் தான் தூய்மை ஆக்கக்கூடியவன். ஏன்னா அவர் தான் எவர் பியூர். ஞான கடலாக இருக்கின்றேன். சமயப்படி வந்து அனைவருக்கும் சத்கதி தருகின்றேன். அனைவரையும் விட அதிகமான பக்தி நீங்கள் தான் செய்தீர்கள். பிறகு தந்தை உங்களுக்கு தான் படிப்பிக்கின்றார். நீண்ட கால பக்தர்கள் 63 பிறவியில் நம்ம எப்படி பக்தி பண்ணோம்? பிரம்மா பாபா மட்டும் பண்ணல, நாம கூட தான் பண்ணியிருக்கோம். அதனால பாபா நம்மளுக்கும் ஞானத்தை சொல்றார். ரக்ஷா பந்தனுக்கு பிறகு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வருகின்றது. ராக்கி முடிச்ச கையோட ராக்கியிலிருந்து 20வது நாள் கிருஷ்ண ஜெயந்தி வரும். பிறகு தசரா நடக்கும். கிருஷ்ண ஜெயந்தி வந்ததுக்கு அப்புறம் தசரா. பொதுவாக தசராவுக்கு முன்பாக கிருஷ்ணர் வர முடியாது. தசஹரா 10 தலை அந்த விகாரங்களை நீக்கிய பிறகுதான் கிருஷ்ணர் ஜென்மம் எடுப்பார். இது உண்மை, ப்ராக்டிக்கலா. ஆனால் நம்ம பண்டிகை அப்படி வருது. கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் தசரா வருது. தசரா முதல்ல வரணும் ஆக்சுவலாக, பிறகு கிருஷ்ண ஜெயந்தி வரணும். இந்த கணக்கையும் நீங்கள் தான் கூறுவீர்கள். முதலில் நீங்களும் எதுவும் புரியாதவர்களாகத்தான் இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை எவ்வளவு புரிந்து கொண்டவராக புத்திசாலியாக ஆக்கியுள்ளார். ஆசிரியர் யாரு? நம்ம சிவாபா தான் புத்திசாலியாக ஆக்குகின்றார். இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், பகவான் புள்ளி வடிவமாக இருக்கின்றார். மரம் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. இவ்வளோ பெரிய ஆலமரத்துக்கு விதை எவ்வளோ பெருசு இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் தூசி மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பிரம்மாண்டமான மனித சிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்ப விருட்சத்திற்கு விதையாக இருக்கக்கூடிய சிவ பரமாத்மா ஒளி புள்ளியாக இருக்கின்றார். ஆத்மாக்கள் மேலே இருக்கின்றது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு சிவ தந்தை புரிய வைக்கின்றார்.
நடைமுறைப்படி ஒரு வினாடியில் புத்திசாலியாக வேண்டும். ஆனால் புரிந்து கொள்ளாமல் அவ்வாறு கல்லு புத்தியாக சில பேர் இருக்கிறாங்க. இது ஒரு செகண்ட் விஷயம் புரிஞ்சுக்கிறது. சில பேர் கல்லு புத்தியாக இருந்தால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை என்றால் இந்த ஞானம் ஒரு வினாடிக்கான ஞானமாகும். எல்லைக்குட்பட்ட தந்தை ஒவ்வொரு பிறவியிலும் புதியதாக கிடைக்கின்றார். ஒரு வேஷத்துக்கும் ஒரு அப்பா அம்மா கிடைக்கிறாங்க. வேஷம் மாற்றும் போது தேசம் மாறும், பேர் மாறும், உருவம் மாறும், ரோல் மாறும், தாய் தந்தை கூட மாறுவார்கள். இந்த எல்லையற்ற தந்தை எப்போவுமே பர்மனெண்ட் ஃபாதர் கடவுள் மட்டும்தான். ஆத்மாவுக்கு நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு சொல்கிறோம். எப்போவுமே அவர் தான் அப்பா. இந்த அப்பாலாம் வேஷத்துக்கு ஒரு அப்பா இருக்காரு. 84 வேஷத்துக்கு 84 அப்பா அம்மா கிடைப்பாங்க. ஆனால் உயிரின் தந்தை இறைவன். அந்த எல்லையற்ற தந்தை ஒரு முறை தான் பூமிக்கு வராரு. 21 பிறவிகளுக்கான பிராப்தியை தருகின்றார். இப்பொழுது எல்லையற்ற தந்தையிடமிருந்து நீங்கள் எல்லையற்ற பிராப்தியை அடைகின்றீர்கள். ஆயுள் காலமும் அதிகமாகிவிடுகின்றது. 21 பிறவியும் ஒரு தந்தை என்பது இல்லை. உங்களுடைய ஆயுள் அதிகமாகிவிடும். நீங்கள் ஒரு பொழுதும் துக்கத்தை பார்க்க மாட்டீர்கள். முதல் 21 பர்த்துக்கு கூட ஒரே அப்பா இருக்க மாட்டார். எப்படிங்க? அது மாறிட்டே தானே இருக்கும். இவங்களுக்கு 150 வருஷம்னா அவங்க பிறந்து இவங்க பாதி இருப்பாங்களே. அதுக்கப்புறம் அவங்க சரீரம் வளர்ந்து பெருசாக ஆகிறதுக்குள்ளே அந்த பேரண்ட்ஸ் சரீரம் விட்டுருவாங்க. இந்த குழந்தைங்க பெருசாக ஆகிறதுக்குள்ளே அவங்களுக்கு 150 வயசு ஆகிறதுக்குள்ள இவங்க 150 வயசு ஆகும் பொழுது அவங்க வேற இடத்துல போய் பிறந்திருப்பாங்க. அதனால ஒரே பேரண்ட்ஸ் 21 பர்த்துக்கு வரமாட்டாங்க. சத்தியுகம் திரேதாயுகத்தில் கூட பேரண்ட்ஸ் முதல்லேருந்தே மாற்றம் தான். 84 வேஷத்துக்கும் வேற வேற பேரண்ட்ஸ் தான் கிடைப்பாங்க. கடைசியில் உங்களுடைய புத்தியில இந்த ஞானம் இருக்கும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் பிராப்தியை அடைய வேண்டும். அவ்வளவுதான். குழந்தை பிறந்து விட்டது மற்றும் வாரிசாகி விட்டது. தந்தையை புரிந்து கொள்வது எனில் தந்தை மற்றும் பிராப்தியை நினைவு செய்வது ஆகும். தூய்மையாக வேண்டும், அவ்வளவுதான். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். தந்தை மற்றும் பிராப்தி எவ்வளவு சுலபமான விஷயமாகும். லட்சியம், குறிக்கோள் எல்லாமே கண்ணு முன்பாகவே இருக்கின்றது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். நம்ம இந்த நியூஸ் பேப்பர் மூலமாக எப்படி புரிய வைக்கிறது? திருமூர்த்தியும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் புரிய வைக்கப்படுகின்றது. பிரம்மா மூலமாக படைத்தல், பிராமணர்களை பாவனமாக தூய்மையாக ஆக்குவதற்காக சிவ தந்தை வந்திருக்கின்றார். எனவே ராக்கி அணிவிக்கின்றார். பதீத பாவனர் பாரதத்தை பாவனமாக்குகின்றார். ஒவ்வொருவரும் தூய்மையாக ஆக வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது தூய்மையான உலகம்தான் படைக்கப்படுகின்றது. இப்பொழுது உங்களுடைய 84 பிறவிகள் முடிவடைகின்றன. யார் அதிக பிறவிகள் எடுத்தார்களோ அவர்களே மிகவும் நல்ல முறையில் ஞானத்தை புரிந்து கொள்வார்கள். கடைசியில் வர்றவங்களுக்கு இந்த ஞானத்தை கேட்டால் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. அப்படியே மெய்சிலிருக்கும். இதெல்லாம் 84 பிறவி எடுத்தவங்களுக்கு தான் இருக்கும். லாஸ்ட்லலாம் வராங்களே திரேதாயுகத்துலலாம் அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ குஷி வராது. ஆனாலும் கிளாஸ் கேட்பாங்க. தேவதையே இல்லைன்னா கிளாஸ் கேட்க கூட மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களோட பக்தி குறைவுன்னு அர்த்தம். பின்னாடி வரவங்களோட பக்தி குறைவு. ஃபர்ஸ்ட்லேருந்து வரவங்க நீண்ட கால புருஷார்த்தம். சங்கமயுகத்தில் பண்ணியிருப்பாங்க. முதல்லேருந்து வராங்க. துவாபரயுகத்துலேருந்து பக்தி ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாமே ஒரு கணக்கு தான். பக்திக்கான பலன் தருவதற்காக பகவான் சிவ தந்தை வந்திருக்கின்றார். யார் பக்தி அதிகமாக செய்திருக்கின்றார்கள் என்பதையும் இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முதல் நம்பரில் நீங்கள் தான் வந்தீர்கள். நீங்கள் தான் முறையான பக்தி செய்தீர்கள். நீங்களே தன்னை தானே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் அதிகமான பக்தி செய்தனா அப்படின்னு சொல்லிட்டு நாம செஞ்சோமா மற்றவங்க செஞ்சாங்களா? அவசியம்
ஒருத்தவங்க வந்து நல்ல நாலேஜ் உள்ளே இறங்குதுன்னா அவங்க நீண்ட கால பக்தர்கள், புரிஞ்சுக்கணும். பாபா பெயரும் எழுதுகின்றார். குமாரக்கா தாதி பிரகாஷ் மணிஜி, ஜனக் ஜானகி தாதி, மனோகரேந்திரா தாதி, குல்சார் தாதி, இப்படி நிறைய தாதிங்கெல்லாம் வந்து நல்ல நாலேஜ் உள்ளே இறங்கியிருக்கு. அப்போ கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து தீவிரமான பக்தர்களாக துவாபரிகத்திலேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறாங்க. இங்கு வரிசை கிரமப்படி அமர வைக்கவும் முடியாது. ஆக சிந்தனை செய்யுங்கள், ரக்ஷா பந்தன் பற்றி செய்தித்தாளில் எப்படி வெளியிடுவது என்று. இதுவும் சரிதான். மந்திரிகள்கிட்ட போகிறீங்க ராக்கி கட்டுறதுக்காக, மினிஸ்டர்ஸ்லாம் போய் ராக்கி கட்டுறோம். சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் கவர்னர், பிரசிடெண்ட்டு எல்லாருக்கும் போய் ராக்கி கட்டுறோம். உடனே அவங்க தூய்மை ஆயிடுறாங்களா? நாம் வந்து ஒரு ராக்கி கட்டுறோம், ஆனால் அவங்க தூய்மை ஆகுறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நாம் சொல்கிறோம் தூய்மையாக ஆகுங்கள், அப்போ தான் தூய்மையான உலகம் படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டோம். 63 பிறவிகளாக விகாரியாக இருந்தீங்க. இப்போ தந்தை கூறுகின்றார், இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருங்க, தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் தலையில் இருக்கக்கூடிய பாவ சுமைகள் என்ன நல்லா இருக்கோ அவை நீக்கப்படும். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாய் விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்டு, முழு மதிப்பெண்களோடு பாஸ்வித்தானர் கௌரவமான முறையில் முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் தந்தைக்கு சமமாக ஞான கடல் ஆக வேண்டும். உள்ளுக்குள் ஏதாவது அவகுணம் இருந்தால் அதனை சோதனை செய்து நீக்க வேண்டும். சரீரத்தை பார்த்தும் பார்க்காதவராக இருந்து ஆத்மா என உறுதி செய்து ஆத்மாவோடு பேச வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சுலபமாக நடைமுறைப்படுத்த யோக பலத்தை அதிகமாக சேமிப்பு செய்ய வேண்டும். செய்தித்தாள்கள் மூலமாக ஒவ்வொருவரும் தூய்மை ஆவதற்கான செய்தியை கொடுக்க வேண்டும். பிறரை தன்னை போல மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம், தேக உணர்வை ஆத்ம அபிமானி ஸ்திதியில் மாற்றம் செய்யக்கூடிய எல்லையற்ற வைராகியம் உடையவர் ஆகுக. போக போக ஒருவேளை வைராகியம் துண்டித்து விடுகின்றது என்றால் அதற்கான முக்கிய காரணம் தேக உணர்வே ஆகும். எதுவரை தேக உணர்வின் மீது வைராகியம் இல்லையோ அதுவரை எந்த ஒரு விஷயத்தின் மீதுள்ள வைராகியம் சதா காலமும் இருக்க முடியாது. சம்பந்தத்தின் மீது வைராகியம் இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. உலகத்தில் கூட சிலருக்கு இந்த வைராகியம் வந்து விடுகின்றது. ரிலேஷன்ஸ் மேலே கூட வைராகியம் வருது. யாரும் இப்போல்லாம் இந்த காலத்தில் ரிலேஷன்ஸ்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி அவ்வளோ வைராகியம். ஆனால் இந்த தேக உணர்வு இருக்குல்ல, அது மேலே மட்டும் வைராகியம் வரவே மாட்டேங்குது. இது விதவிதமான ரூபங்களில் பாடி கான்ஷியஸ் இருக்கு. என்னவெல்லாம் இருக்கின்றதோ அவற்றை அறிந்து தேக உணர்வை ஆத்மா அபிமானி ஸ்திதியில் மாற்றம் செய்தே ஆக வேண்டும். இது எல்லையற்ற வைராகியம் உடையவர் ஆவதற்கான விதியாகும். ஸ்லோகன். சங்கல்பம்
என்ற கால்கள் உறுதியாக இருந்தது என்றால், நம்ம மனதில் எடுக்கக்கூடிய எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸு பவர்ஃபுல்லாக இருக்கணும். உறுதியாக இருந்துச்சு அப்படின்னா, கருமையான மேகங்கள் போன்ற விஷயங்கள் கூட மாற்றம் அடைந்து விடும். கருமையான கார் மேகம் போல பிரச்சனை வந்தால் கூட நாம் பாசிட்டிவ் தாட்ஸை பவர்ஃபுல்லாக வைக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாமே கலைந்து போகும் மேகமாக மாறிவிடும். அதனால் நேர்மறையான எண்ணங்களை சக்திசாலியாக நினைக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.